மக்களவைத் தேர்தலை ஒட்டி கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை அதிமுக குழு தொடங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தல் சில மாதங்களில் தொடங்கவுள்ள நிலையில் அதிமுக தரப்பில் தொகுதி பங்கீட்டு குழு கடந்த வாரம் அமைக்கப்பட்டது. பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ள அதிமுக தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்க பல்வேறு வியூகங்கள் அமைத்து வருகிறது. இந்நிலையில் பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வியூகம் அமைத்துள்ள அதிமுக முதல்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக பாமக, தேமுதிக கட்சிகளின் எதிர்பார்ப்புகளை அதிமுக கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் விடுதிகளில் பயிலும் மாணவியருக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அவருடன் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா மற்றும் ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் 40 பேர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 40 அதிகாரிகளும் கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மத்திய நிதி அமைச்சக உத்தரவின் பேரில் அதிரடியாக பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட 40 அதிகாரிகளும் சென்னை பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்தனர். சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் தரவு அறிவியல் மற்றும் செய்யறிவு தொழில்நுட்பம் சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு என்று 110 கோடி ரூபாயில் புதிதாக கல்வி வளாகம் அமைக்கப்படுகிறது. சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவரான சுனில் வத்வானி என்பவர் இதற்கான பெரும் பகுதி செலவையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களை அண்டை மாவட்டங்களிலும் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் வரை ஆட்டோக்களை இயக்க முடியும் என்று போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருப்பது தமிழக இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்து அல்லாதவர்கள் பழனி முருகன் கோவிலுக்குள் செல்ல கட்டுப்பாடு விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை வைக்க கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் தனி பதிவேடு வைக்க வேண்டும். மேலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என பதிவேட்டில் உறுதிமொழி எடுத்த பின் கோவிலுக்குள் செல்லலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாதவரம் பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 18ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நடைப்பயண நிறைவு விழா பொதுக்கூட்டம் திருப்பூரில் நடைபெறுகிறது. இந்த நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து பிரதமர் மோடி பாஜக நிர்வாகிகளை சந்தித்து மக்களவை தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் போட்டியிட காங்கிரசுக்கு ஒரு தொகுதி கேட்போம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் போட்டியிட திமுகவிடம் பேசி வாய்ப்பு பெற்று தருவதாக காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் உறுதியளித்துள்ளேன் என்றும் அழகிரி கூறியுள்ளார். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி திருப்பூரில் பிப்ரவரி 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஊழலை எதிர்த்து போராடும் நாடுகளின் பட்டியலில் 2022ஆம் ஆண்டில் 85வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 93வது இடத்திற்கு சரிந்துள்ளது. தங்களுடைய தாய்வழி வீடாக கருதும் அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோவிலை பார்ப்பதற்காக தென்கொரியாவைச் சேர்ந்த பக்தர்கள் குவிந்து வருகின்றனர்.
ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி குறைந்த விலைக்கு நிலத்தை லஞ்சமாக பெற்ற வழக்கில் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான தேஜஸ்வி யாதவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கேரளாவில் பாஜகவை சேர்ந்த மாநில நிர்வாகி ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் கொலை வழக்கில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த 15 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து அம்மாநில நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மிக கொடூரமான இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை விதிப்பதன் மூலம் நீதி முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தீர்ப்பை வழங்கிய மாவேலிக்கரை கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி வி.ஜி. ஸ்ரீதேவி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. தற்போதைய 17வது மக்களவையின் கடைசி நாடாளுமன்ற கூட்டம் இதுவாகும். அதே நேரம் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். அவரது உரையில் கடந்த 10 ஆண்டு கால பாஜக அரசின் சாதனைகள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.